நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டு விவகாரத்தில் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் கட்சி பங்கு பெறுவது தமிழக அரசியலில் எது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும்? ஒரு அனலிட்டிக்கலான செய்தி. அதாவது, இப்பொழுது திருமாவளவனுடைய பங்கு, காங்கிரசினுடைய பங்கு, மதச்சார்பற்ற சக்திகளின் பங்கு என்ன? அதை தாண்டி அதிமுகவில் அமைச்சர்கள் கொடுப்பதை தாண்டி இவர்கள் நிலை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது. இங்கே நாம் பேசுவது மதச்சார்பின்மை என்பது ஒரு நாட்டில் அனைவருக்குமான இனம், மொழி, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு, வர்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசு நிலை பெறுவது. இதுதான் வளர்ச்சி அரசியலில் உச்சபட்சம். சாலைகள் போடுவது மற்றெல்லாம் இரண்டாவது. உண்மையில் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்றால் யூனிட்டி அமங் த சொசைட்டி, சமூகங்களுக்கிடையே ஒரு ஒரு நல்ல இணக்கம், புரிதல், அன்பு இருக்க வேண்டும். வட இந்திய அரசியலில் பாரதிய ஜனதாவும் ஹிந்துத்துவ அரசாட்சி மேற்கொள்பவர்களும் இந்த இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் தெரியும், வெறுப்பை கக்கித்தான் அவர்கள் ஜெயித்தார்கள். இங்கு மட்டுமல்ல, ஆசாமில் பாருங்கள், முழுமையாக வெறுப்பு. மகாராஷ்டிராவில் உச்சபட்ச வெறுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் கேட்கவே வேண்டாம். உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைவர் யோகி ஆதித்யநாத் 20 vs 80 vs 20. இப்படியெல்லாம் கேவலமான மக்களை பிரிக்கும் கடைகோடி அரசியலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு நல்ல பலன். எனக்கு இந்தியாவிலே சர்வ வல்லமை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா மாறியிருப்பதற்கு இந்த மத வெறுப்பு தான். இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு தமிழ்நாட்டில் வரக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் நாம் முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும். அதில் மதச்சார்பின்மை பேசும் கட்சிகளுக்கு நிறைய கடப்பாடு, பொறுப்பு இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாரதிய ஜனதாவின் ஆசையோடு தான் நமக்கு கிடைத்த தகவல்களில் அந்த அம்மா லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் உள்ளே வந்ததாகவும், 100 கோடி அளவிலே வேலுமணியின் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு உள்ளே வந்து லால்குடியில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கும் கையிலே காசு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 24 எம்எல்ஏக்கள் அங்கிருந்து பிரிந்தார்கள். அவர்கள் இங்கே வந்து வாசம் செய்ய நினைப்பது எடப்பாடிக்கு எதிரென்பது ஒரு நடவடிக்கை. மற்றொன்று, ஆடிய காலும் பாடிய வாயும் ஓயாது என்பதைத்தான் அவர்கள் சுரண்டி பழக்கப்பட்டவர்கள். மீண்டும் இங்கே அதற்காகத்தான் ஜி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்களெல்லாம் ஒரு ஒரு மிஸ்டர் கிளீன் என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் வந்தார்கள். ஆனால் இவர்களை இயக்குவது பாரதிய ஜனதா தான். இந்த நிலையில் இடதுசாரிகளுக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடும் பங்கு இருக்கிறது. இணைட்டர், அதாவது நாம் அங்கே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதில் சேர்க்க முடியாது. காரணம், அவர்கள் திமுகவின் ஒரு அணிதான், திமுகவினுடைய ஒரு பார்ட். அதுவும் கதர் மெதீனை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் விசுவாசியாக இருப்பது இறையியல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வயதின் கோளாறாக சொன்னாரா என்பது எனக்கு தெரியாது. அதெல்லாம் அதை விட்டுவிடுங்கள். தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மதச்சார்பின்மைக்கு கட்சி என்று அவர் எண்ண மாட்டார் என்று நான் நம்புகிறேன். காரணம், இப்பொழுது அவர்கள் 106 இடங்களில் இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியோடு, அதை 108, அதில் ஒரு தொகுதி மௌனப்படுத்தப்பட்டிருக்கிறது, சட்ட ரீதியான பிரச்சனை. மற்றொருவர் அவர்கள் ரிசைன் செய்திருக்கிறார் திருச்சியில், தோழர் விஜய் அவர்கள். இப்போது 106, காங்கிரஸ் ஒரு 5, 112, இடதுசாரிகள் ஒரு 4, 116, விடுதலை சிறுத்தைகள் ஒரு 2, 118ங்கிற அளவிற்கு நீங்கள் 120ங்கிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அதில் 119 இது ஒரு விஷயம். இப்போ மெஜாரிட்டி இருக்கு 1, 2 இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மதச்சார்பின்மை குறித்து, சாதிய ஒடுக்குமுறைகள் குறித்து, இன அழிப்பு குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை
52 வயதான விஜயிடத்திலே நீங்கள் உறுதியாக பேச வேண்டும். திமுக தான் வெற்றி பெற வேண்டும், திமுக தான் இந்த நாட்டில் பெரிய சர்வசக்தி வல்லமை கொண்ட சக்தி, ஏன் மற்ற சக்திகள் எல்லாம் ஏன் வரக்கூடாது என்ற ஒரு கேள்வி. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வரலாற்று பூர்வமாக சொல்கிறேன். 1980களில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். அதில் கேசவ ஆதித்தன் என்பவர் மரணித்து போய்விட்டார். அவருடைய மரணத்திற்கு பிறகு இடைத்தேர்தலில் அதாவது சம்சுதீன் என்பவர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக போட்டியிடுகிறது. இந்த நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் காயல்பட்டினத்திற்கு சென்றபோது காரணமின்றி செருப்பு வீசப்பட்டது. நல்லா கவனிங்கள். அப்படி என்றால் கருணாநிதி தான் உண்மையாக இஸ்லாமியர்கள் மற்றவர்களை எல்லாம் காக்கக்கூடியவர் என்கின்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இது அதிமுக தொண்டர்களிடத்தில் இன்றும் கூட ஆழமான பாதிப்பு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கட்சி மட்டும்தான் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பாளர்கள் என்று சொல்லக்கூடாது. நல்ல கவனிங்கள். நீங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீர்கள். வேங்கை வயலில் நம்முடைய தலித் சமூகத்தினர் பாதிக்கப்பட்டார்கள். தென் மாவட்டங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது நாங்குநேரியில் வெட்டப்பட்டார்கள், திருநெல்வேலியில் வெட்டப்பட்டார்கள், தாமிரபரணியில். இப்படி பல இடங்களில் தலித் ஆபரேஷன் தொடர்ந்து நடக்கத்தான் செய்கிறது, இன்க்ளூடிங் ஆணவ படுகொலை. இப்போ நீங்கள் மாநில முதல்வரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? முதலில் அவருக்கு இருக்கக்கூடிய சான்ஸ், அவரை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையான அதிகாரம், நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் IMUL-ம் அவர்களுடைய முதுகை வலிமையாக தாங்கி இந்த அரசாங்கத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும். அறிவுறுத்துவது உங்களினுடைய உயர்ந்த பண்பு. இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எழுதப்பட்ட சட்டம் ஒன்றும் இல்லை, அதற்கு நிர்பந்தமும் இல்லை. நீங்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், ஐயா தோழர் விஜய், இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதில் தமிழ்நாட்டில் மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் சாதிய இன வெறுப்பை தமிழ் குடிகளுக்கிடையே சாதி மோதல் வந்துவிடக்கூடாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உழைப்பால் தொழிலால் பிரிக்கப்பட்ட இந்த வர்ண வேறுபாட்டை அழிப்பது உங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் யார்? தலித் சமூகத்தில் தான் பெரும்பான்மையானவர்கள். கிறிஸ்தவர்களில் கடலோர கிறிஸ்தவர்கள், மீனவர்கள், அதே போன்று இஸ்லாமியர்கள், எல்லாவற்றையும் விட இளம் சகோதர சகோதரிகள், எங்களுக்கு மதம் வேண்டாம், எங்களுக்கு சாதி வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அன்று இன்றைக்கு அனைவரும் ஒருங்கிணைத்து திரு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான தருணம். காசு கொடுக்கவில்லை, காசு கொடுத்து கூப்பிடவில்லை. இதைவிட ஜனநாயகத்திற்கு ஒரு வெற்றி எங்கேயுமே கிடைக்காது. பலர் வெறுப்பால் சொல்கிறார்கள் அவருக்கு பெரிய அனுபவம் இல்லை. எல்லாம் அனுபவம் பெற்று யாரும் ஆட்சியிலே வந்ததாக சரித்திரம் இல்லை. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோ, ஏன் கருணாநிதி அவர்களோ, ஏன் பேரறிஞர் அண்ணா அவர்களோ அனுபவத்தில் ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. எல்லோருமே முதலாகத்தான் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சிறப்பான ஆட்சி தரவில்லையா? ஆகவே இந்த அனுபவத்தை பற்றி பேசுவது பொறாமையின் பேசுவது. இப்போ நான் உங்களுக்கு சொல்வது, நான் உங்களை சந்திக்கும் போது கூட இதைத்தான் சொல்ல இருக்கிறேன். என்னை நீங்கள் அழைத்தாலும் இதைத்தான் சொல்வேன். நான் உங்களிடத்தில் சொல்வது, இந்த நாடு முதலில் தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும். மனிதர்கள் அனைவரும் சமமாக இருக்கணும். ஏழை பங்காளர்கள், நீங்கள் என்ன சாதிகளை பற்றி அறிந்து கொள்வதே பாவம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து தானே வந்தோம். நமக்கு என்ன சாதி, நமக்கு என்ன மதம்? ஆனால் நாம் ஒரு மதத்தில் பிறந்து விடுகிறோம், ஒரு சாதியில் பிறந்து விடுகிறோம். இந்த உணர்வை ஊட்ட வேண்டும் தமிழ் மக்களிடத்திலே, தமிழ் குடிகளிடத்திலே. மக்களே, நீங்கள் அனைவரும் ஏதாவது கொள்கையில் இருங்கள். திருக்கோயிலுக்கு செல்லுங்கள், சர்ச்சுக்கு செல்லுங்கள், மசூதிக்கு செல்லுங்கள், மதமற்றவர்களாக வாழுங்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் தமிழ் குடிகளாக வாழுங்கள், மனிதர்களாக வாழுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்க வேண்டும், மதச்சார்பின்மை என்று பழைய ஸ்லோகத்தை பாடிக்கொண்டு அலையக்கூடாது. காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்கிறேன், இதுல ரொம்ப கடப்பாடு தோழர் தொல் திருமாவளவனுக்கு தான் இருக்கிறது. இடதுசாரி சகோ தோழர்கள் IMUL-க்கெல்லாம்
போதையை அழிப்பதற்கு நீங்கள் துணை நில்லுங்கள். நல்ல கவனியுங்கள். போதையை அழியுங்கள். பெண்களுக்கு எதிராக அநியாயத்தை, பாலியல் வன்கொடுமைக்கு கடும் சட்டத்தை கொண்டு வர நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்வீர்களா? திருமாவளவனுக்கான இந்த பொறுப்பு அதிகம் இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது. தயவு செய்து, ஏனால் யார் வேண்டாலும் வருந்து விடட்டும், ஆனால் தமிழ் குடிகளிடத்தில் உலகத்திலே சிறந்த குடிகளாக நாம் உயர்வு பெற வேண்டும். அதற்கு ஒரே காரணம் நம்மிடத்தில் இருக்கும் ஆயுதம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பரஸ்பர ஒற்றுமை தான் தோழரே. இந்த ஒற்றுமைக்கு ஒருபோதும் இடையூறு வரக்கூடிய எந்த நடவடிக்கைகளும் நாம் ஆதரிக்க கூடாது. ஆகவே நீங்கள் திமுக மட்டும்தான் மதச்சார்பின்மை என்ற இந்த போலி பிம்பத்தை உடைத்தெறியுங்கள். உங்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இதுவே எனது செயல்பாடு. ஒரு பத்திரிகையாளனாக 10,000த்திற்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை நடத்தி எனக்கு ஏற்பட்ட ஒரு 40 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கின்றேன். உங்களை சந்திக்கின்ற போதும் இதுதான் சொல்வேன். இது ஒரு அனலிட்டிக்கல், இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எப்போதும் மதவெறுப்பு வந்துவிடக்கூடாது. எப்போதும் நமக்குள் சாதி, இனம், மொழி எதுவுமே வந்துடக்கூடாது. நாம் மனிதர்களாக ஒன்றுபட வேண்டும். அதற்காக நான் எனது கொள்கையை உங்களிடத்தில் விட்டுக் கொடுப்பதோ, நீங்கள் எனது கொள்கையை விட்டுக் கொடுப்பதோ தேவையில்லை. நம்முடைய கொள்கை நமக்குள் இருக்கட்டும். ஆனால் மனிதர்களாக, தமிழ் குடிகளாக, சகோதர சகோதரிகளாக நாம் இணைந்திருப்பதில் என்ன தவறு? ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் மற்றொரு உதவுவதில் தானே நமக்கு படைப்பின் நோக்கம். பலாயிரம் ஆண்டுகள் இங்கு வாழல்ல, கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம். ப்ளீஸ், மதத்தை, சாதியை புறம் தள்ளிவிடுவோம். மனிதர்களாக ஒன்றிணைவோம். அதிகாரம் அதற்கு வேண்டும். அந்த அதிகாரம் யாரிடத்தில் இருக்குதோ அவர்கள் இப்பொழுது உங்களுடைய அதிகாரத்தில் பால் அவரது ஆட்சி நடக்கிறது. அவரிடத்தில் இருப்பது 106 தான். நீங்கள் சேர்ந்தால் தான் 119 வருகிறது. ப்ளீஸ், இதை தொல் திருமாவளவன் செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் ஒரு அனலிட்டிக்கலான செய்தியாக நான் வைத்திருக்கிறேன். அப்படி செய்தால் மதவாதிகளின் கைப்பாவைகள் உள்ளே வந்துவிட முடியாது. இதையும் நீங்கள் நேரடியாக சொல்ல வேண்டும். எந்த பேச்சையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக நேரடியாக முகமுகமாக பேச வேண்டும். ஏனென்றால் கள்ளர்கள் தான் மக்களை காவு கொள்ள, ஊழல்வாதிகள் தான், பொது சொத்தை ஆட்டை போடுவர்கள் தான் பயப்படுவார்கள். நமக்கு என்ன பயம் இருக்கிறது? நமக்கு ஒன்றும் இல்லை. உழைத்தால் 2 இட்லி. இதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எம் தொலைக்காட்சியினுடைய அனலிட்டிக்கலாக நான் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.